பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய புதிய கிருபையும் புதிய தயவையும் இரக்கத்தை நமக்கு காண்பித்து, நான் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் அடியெடுத்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து ஒவ்வொரு நாளிலும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய கருத்தை பிடித்திருக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற நல்ல தேவன். கர்த்தர் நல்ல தேவன். பாருங்க, நம்மளுடைய இருதயத்துல கர்த்தரை குறித்து ஒரு நல்ல படம் நம்மளுடைய இருதயத்துல வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் பொல்லாதவர்களா இருக்கிறாங்க, மோசமானவர்களா இருக்கிறாங்க, அன்பு இல்லாதவர்களா, இரக்கம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா மனிதர்கள் நாம என்ன பண்றோம்னா, அநேக வேளையில கர்த்தரை அப்படியே நாம மனுஷனுக்கு சரி சமானமா பேசிடுறோம். கஷ்டம் வரும்போது, வேதனை, துக்கம், நம்ம பலவிதமான வாழ்க்கையில சங்கடத்துக்குள்ள நம்ம போகும்போது கர்த்தரை என்னென்னமோ சொல்லி நம்ம ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு, ஏன் ஆண்டவர் இதை செஞ்சாரு, அவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி, அப்படி அநேக விதத்துல பாருங்க கர்த்தரை நம்ம என்னவோ ரொம்ப மோசமான ஒரு கடவுளாக நம்ம ஹிருதயத்துல சித்தரிச்சுறோம் பாருங்க. ஆனா ஒரு நல்ல தகப்பன். நம்ம எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏசு கிறிஸ்து நல்ல தகப்பனா இருக்கிறார். ஏன்னாக்கா வசனம் சொல்லுகிறது, நாம் பாவியா இருக்கும்போது, நம்ம யாருமே நல்லவங்களா இல்லை, நம்ம யாருமே ரொம்ப பரிசுத்தவான்களா இல்லை, நாம் பாவியா இருக்கும்போது, நாம் சத்துருக்களா இருக்கும்போது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில ஜீவனே கொடுத்த அன்பு தெய்வம் அவர். அப்படிப்பட்ட தேவன் என் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமையை செய்யவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் செய்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்களுக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். உங்களிடத்துல வேத வசனம் இருந்தால் நீங்க வீட்டுல உட்கார்ந்த வண்ணமாகவே உங்க வேத வசனத்துல இந்த வார்த்தைகளை நீங்க பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வேதம் கையில் இருக்கும்போது நம்ம சேர்ந்து வாசிக்கிறதே ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படிதான் வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமே. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ ஒரு காரியத்தை, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஒரு காரியத்தை நம்ம இருதயத்துல நல்லா வச்சுக்கணும். என்னன்னா, ஏசப்பாவை குறிச்சு, தேவனை குறிச்சு ஒரு நல்ல படம். என் கர்த்தர் நல்லவர். என்ன வேணா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கலாம். தோல்வி வரலாம், நிந்தைகள் வரலாம், பாடு வரலாம், வியாதியில போலாம், பண தேவைகளுக்குள்ள போலாம், கஷ்டத்துல நெருக்கம், என்ன வாழ்க்கையில நம்ம கஷ்டத்துக்குள்ள போனாலும், பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போனாலும், என்னை தேடி வந்து எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் என் வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன். அப்படின்ற ஒரு தேவனை குறித்த ஒரு நல்ல படத்தை நம்மளுடைய இருதயத்திலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேத வசனத்தை நாம படிக்கும் போதும், கர்த்தருடைய வசனத்தை நாம தியானிக்கும் போதும், கர்த்தர் நல்லவர்ன்ற ஒரு நல்ல படத்தை நீங்க வச்சுட்டு பார்க்கும் போதுதான் இதுல இருக்கிற அதிசயங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்று என்னால பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, எங்கேயோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அப்போ உடனடியா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் தவறு பண்ணிட்டேன்,
நான் ஏதோ ஞானம் இல்லாம நடந்துகிட்டேன், நான் ஏதோ யோசிக்காம இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், என்னால இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது இல்ல. கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணாருன்னு இம்மீடியட்டா நம்ம என்ன பண்றோம், தேவன் மேல அந்த காரியத்தை எடுத்து போட்டுரும். இல்லைனாக்கா பிசாசு மேல அந்த காரியத்தை எடுத்து போட்டுரும். ஒன்ன நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, வார்த்தை பொய் சொல்லாது, வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், எல்லா நன்மையான காரியங்களும், வசனம் சொல்லுகிறது, பூரணமான எந்த வரமும், எல்லா நன்மையான காரியங்கள், எல்லா சம்பூர்ணமான காரியங்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா பரத்திலிருந்து. அப்ப பரலோக தேவனிடத்திலிருந்து என்ன காரியம் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அனுப்புறாரு அப்படின்னா, அவர் ரிலீஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நன்மையான காரியங்கள், சம்பூர்ணமான காரியங்கள் மட்டும்தான் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவரிடத்திலே வசனம் சொல்லுகிறது, யாதொரு வேற்றுமையின் நிழலு கூட, அந்த ஷேடோ கூட ஆண்டவர்கிட்ட, அவர் நல்ல தேவனா நல்ல தேவன் தான், எனக்கு நன்மைகளை செய்கிற தேவனா நன்மைகளை செய்கிற தேவன் தான், அவர் சம்பூர்ணமான காரியங்களை எனக்கு தர்றாருன்னா சம்பூர்ணமான காரியங்களை தான் அவர் செய்வார். இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவான். ஆனா கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இவன் நல்லவன், இவன் உயரமா இருக்கான், இவன் குள்ளமா இருக்கான், இவன் படிச்சிருக்கிறான், இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற எந்த பாரபட்சமோ தேவனிடத்தில் கிடையவே கிடையாது. நாம் அவரை முழு இருதயத்தோடு தேடி, கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றுகிற போது அவர் எல்லா மனுஷனுக்குமே தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாள் காலையில எழுந்தும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இந்த 17வது வசனத்தை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற கர்த்தர் நீங்க நல்லவர் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நீங்க நல்லவர், என் பிள்ளைகளுக்கு நீங்க நல்லவர், எங்க வாழ்க்கைக்கு நீங்க நல்லவர், நன்மைகளை மாத்திரம் நீங்க செய்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் இந்த காலை வேளையிலும் எங்க குடும்பத்துக்கு இறங்கி வருகிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பான்னு கர்த்தரை முழு இருதயத்தோட நீங்க உயர்த்துங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர், அது தீமையாக இருந்தாலும் அது எல்லா கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் படியே உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். ஆமேன். இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாள் காலையில எழுந்தும் உங்க வாயை திறந்து இருதயத்தை திறந்து நல்லா சத்தமா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் படி உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வேலையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்துல வருகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்பா 2வது நாளிலும் கூட தகப்பனே, தேவ கிருபை அப்பா உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் புதிதா இருந்து இந்த நாளை காண கொடுத்த உங்க தயவுக்காக உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திர சுவாமி. காலைதோறும் உங்க கிருபைகள் புதிதா இருக்கிறது கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் உங்க புதிய கிருபையால உங்க பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க சுவாமி. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க நிரப்புங்க கர்த்தாவே. நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படியே கர்த்தாவே, நன்மையான ஈவுகளை அருளுகிற தேவன், சம்பூர்ணமான வரங்களை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்க பாரபட்சம் இல்லாத தேவன். அப்பா நீங்க மனுஷனை ஆண்டவரே ஞானத்தை வைத்தோ படிப்பை வைத்தோ அழகை கொடுத்தோ அந்தஸ்தை வைத்தோ நீங்க பார்ப்பதில்லை சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட நல்ல தேவனா இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவங்க செய்யற வேலையில, படிக்கிற காரியத்துல, அவங்க குடும்பத்துல, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, பெரியவர்கள் இருந்து சிறு பிள்ளைகள் இருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் சுவாமி, இந்த கால வேளையிலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்மையான காரியங்களை பேசுகிறோம். சம்பூர்ணமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் கர்த்தாவே. கர்த்தர் அப்படியே செய்து அப்பா நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில உங்க பிள்ளைகள் போகிற எல்லா காரியங்களிலும் அப்பா நீங்க கூட இருந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வசனத்தின் படியே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும்படியாக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன்.